முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு காலேஜுக்கு போயிருக்கு. துயர சம்பவத்தை மறந்து தெய்வான யானை சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கு. யானை பாகனோட மௌன மொழியில பேசி தலையாட்டியபடி விளையாடி மகிழ்ந்திருக்கு தெய்வான யானை. பாகன் இறப்புக்கு அப்புறமா வருத்தத்திலிருந்து மீண்டு பழைய நிலைக்கு திரும்பி இருக்கு தெய்வானை. திருச்செந்தூர் முருகன் கோயில் யானைதான் தெய்வான யானை. அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு செல்ல பிள்ளையா விளங்கிட்டு இருந்தது இந்த யானை. இந்த சூழலதான் கடந்த மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாகன் உதயகுமார் மற்றும் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகிய 2 பேரை தெய்வான யானை தாக்குனதா கூறப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்ல 2 பேருமே உயிரிழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து யானை அறைக்குள்ளேயே கட்டப்பட்டிருந்தது. மேலும் பாகன் இறந்த சோகத்துல தெய்வான யானை மீளா துயரத்துல ஆழ்ந்திருந்தது. இந்த சூழல்ல அப்பப்போ தெய்வானைய வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. தெய்வானினுடைய அறையில புது வர்ணமும் பூசப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இப்போ இந்த வருத்தத்துல இருந்து துயர சம்பவத்தில இருந்து மீண்டு வந்திருக்கு தெய்வானை. தெய்வான யானை குளிக்க வைக்கப்பட்டு பழைய நிலைக்கு மாற்றப்பட்டிருந்திருக்கு. தெய்வான யானையோட பக்தர்கள் செல்ஃபி எடுத்திருந்திருக்காங்க. அப்போ யானை பாத்தீங்கன்னா பாகனோட விளையாடி இருந்திருக்கு. பாகன் ஏதோ சொல்ல மௌன மொழியில தலையாட்டியபடி விளையாடி மகிழ்ந்திருக்கு தெய்வான யானை. இப்படி சகஜ நிலைமைக்கு திரும்பி இருக்கு தெய்வானை. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.